விளக்கமர நிறைந்திருக்க வேண்டி இத்திருத்தலமானது பண்டைய காலத்திலே ஆதிரி வனமாக இருந்தது. இத்திருத்தலத்திலே ஊழிக்காலத்திலே தேவர்கள் அஞ்சி புகுந்ததினால் புக்களியூர் என்ற பெயர் உண்டு. திரு என்ற அடைமொழி சேர்த்தனால் திருப்புக்களியூர் என அழைக்கப்பட்டது. ஊழிக்காலத்திலே தேவர்கள் அஞ்சி ஒளிந்ததனால், இந்த வனத்திலே ஒளிந்ததனால் திருப்புக்களியூர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அம்பிகை வலப்பாகம் வேண்டி திருத்தலத்திலே மாமரத்தின் கீழ் 1000 ஆண்டுகள் தவமிருந்து வலப்பாகம் பெற்றுள்ளார். இச்சிறப்பினைக்காக கங்கையிலிருந்து காசியும் காலபைரவரும் பார்வதி தேவியின் தவத்திற்கு பாதுகாவலாக வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆகையினால் உள்பிரகாரத்திலே கங்கை கூம்பு வடிவிலே கிணறு வடிவமாக இருக்கிறார். பைரவரானவர் காலபைரவர் தெற்கு நோக்கி உள்பிரகாரத்திலே வீட்டிருக்கிறார். சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்திலே அந்தணர் பெருமக்களில் குமாரர்கள் 2 குளக்கரையில் சென்று நீராட சென்ற பொழுது ஒரு குழந்தையை முதலையானது விழுங்கிவிட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வயதொத்த பாலகனுக்கு கூழூர் கல்யாணம் நடைபெறும் பொழுது இத்திருத்தலத்தை தரிசிக்க வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். அப்பொழுது அக்ரஹாரத்திலே ஒரு வீட்டில் அருகுரலும் மறு வீட்டில் மங்கள ஒளியும் இருக்கிறது. இதை அங்குள்ளவர்களிடம் சுவாமிகள் விசாரிக்கிறார். அதை ஒட்டி உடனடியாக அடியார் பெருமக்களுடன் குளக்கரைக்கு சென்று இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள் திருவடிக்கு விண்ணப்பித்த தேவார பாடலை பாடி 4வது பாடலாகிய உரைப்பார் உரை என்னும் தேவாரத்தை துவங்கும் பொழுது அப்பொழுது மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்து குளத்திலே தண்ணீர் வந்து முதலையானது அந்த பாலகனை 3 ஆண்டு வளர்ச்சியோடு திருப்பி அளித்தது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது. இந்த திருத்தல புராணமானது 13 சர்க்கங்களை கொண்டது. பிரம்மா, பூலோகரம்பை, யாதவேடர்கள் போன்ற பலரும் வழிபட்டுள்ளார்கள். தர்மசேன மகாராஜா புத்திரபாக்கியம் வேண்டி திருத்தலத்திலே வழிபட்டதனால் அவருடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தை பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகிற தேர்திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருக்கோவிலானது தொல்பொருள் இலாக்காவில் இருந்த பொழுது போற்றுதற்குரிய நமது 3வது குருமுக சன்னிதானம் கௌமாரமுடைய சாமிகள் அவர்களும் போற்றுதற்குரிய நமது பேரூர் ஆதீனம் அவர்களும் இணைந்து இத்திருத்தலத்து கோவிலை தொல்பொருள் இலாக்காவிலிருந்து விடுபடச் செய்து திருக்கோவிலிலே ராஜகோபுரம் மிகப்பெரிய பொருட்செலவிலே அன்றைய தினத்தில் கட்டப்பட்டது. பிறகு மீண்டும் திருத்தேரானது 90ஆம் ஆண்டு தீக்கிரையான பொழுது அப்பொழுதும் சாமிகள் வந்து எழுந்தருளி இத்திருக்கோயிலுக்கு கருணாம்பிகை அம்மனுக்கு தனியாக ஒரு ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு திருத்தேர் புதிதாக அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அதுபோல் இங்கு பல திருப்பணிகளை சுவாமிகள் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தியுள்ளார்கள். சுவாமிகளுக்கும் அவிநாசியப்பருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. அதுபோல தற்போது குருமகா சன்னிதானங்களும் தொடர்ந்து இத்திருத்தலத்திற்கு பல திருப்பணிகளையும் மேற்கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே தொடர்ந்து இவர்களும் தங்களது பல கைங்கரியங்களை செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கொங்கு நாட்டிலே முதன்மையான ஸ்தலத்தை அடியார்கள் அனைவரும் வணங்கி கொங்கு 7 சிவஸ்தலங்களையும் வணங்கி எல்லாம் வல்ல அவிநாசியப்பர் கருணாம்பியின் திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ அவிநாசியப்பர் திருவடிகளை வணங்கி போற்றுகிறோம். பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.